அண்ணா எப்படி இருக்காருன்னு கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்றது இதெல்லாமே இருந்துச்சு. பட் இது 20 இயர்ஸ் கழிச்சு இப்போ பார்க்குறப்போ அப்போ மிஸ் பண்ணதை இப்போ மிஸ் பண்ணிடக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு 3 தடவையாவது பார்க்கணும்னு சொல்லி 3 தடவை பார்த்தேன். நீங்க படிங்கிறீங்க, அவன் கபடின்னு சொல்லிட்டு தெரியல. நம்மள மாதிரி எல்லா தளபதி ஃபேன்ஸ்க்கு இருக்கிற வெறி ஏமா எப்பவுமே போனா ஒரு கேள்விக்குறியாவே இருக்கா? புவிடா புவி புவி புவி. ஸோ அது இட் ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் ஓ ஓகே நான் நைஸ் யா நான் தான் அந்த புவி, நான் தான் தளபதி தங்கச்சி. போய் அவன் சொல்றதை எதையும் நம்பாதீங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேல இருந்து குதிச்சு உள்ள வந்தான். For past 20 years since கில்லி எனக்கு வந்து எல்லாருமே வந்து என்கிட்ட அவ்வளோ அன்பா பேசுவாங்க. நான் வந்து நிஜமாவே தளபதியோட தங்கச்சின்னு நினைச்சு நிறைய பேர் பேசியிருக்காங்க. பாருங்க காணோம்னு சொல்லிட்டு 12 பூரி எடுத்துட்டு புல்டோசர் மாதிரி உட்காந்துருக்கா பாருங்க. அதாவது ஆஸ் அ ஃபேன் நான் இப்போ வந்து ரொம்ப தோள் தட்டி நான் அப்படியே சொல்லுவேன் நான் வந்து தளபதி ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ ஒரு பெருமையை தேடி கொடுத்துருக்காரு இந்த மூவ்னாலே. And we gonna see him much closer every single day maybe பார்க்கலாம். ஸோ அது நினைச்சு ஓகே மனசு தேத்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கவே இருக்கு ரீ ரிலீஸ், எத்தனையோ படங்கள் திரும்பி பார்த்துடலாம். தமிழ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு தங்கச்சி ரோல் பண்ணவங்க தான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்காங்க. வேற யாரும் இல்லை, கில்லி படத்துல நம்ம தளபதியோட தங்கச்சியா நடிச்ச கில்லி ஜெனிஃபர் மேம் தான் நம்ம முன்னாடி இருக்காங்க. ஹாய் மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். நம்ம கில்லிக்கே வருவோம் மேம். ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன ஒரு ஆடியன்ஸ் ரியாக்ஷனாக இருந்துச்சு. அண்ட் தென் இப்போ 2024 ஏப்ரல் அது ரீ ரிலீஸ் ஆச்சு. என்ன மாதிரி ஒரு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு? நீங்கள் ரெண்டுமே பார்த்துருக்கீங்க. எனக்கு ஆக்சுவலி நான் ஒரு பெரிய தளபதி ஃபேன், அதனால எனக்கு பார்க்கணுன்னு இருந்துச்சு. ஆனால் 2004 தான் நான் பிறந்ததே. ஸோ என்னால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. பட் அகெயின் இது வந்தப்போ நல்லா அப்படியே வேற லெவலில் இருந்துச்சு. ஹவு இஸ் இட் ஃபார் யூ டு see that difference? இட் வாஸ் அமேசிங். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ எனக்குமே வந்து அதில் நான் நடிச்சிருக்கேன். அதனால ஏன்னா எல்லா ஃபிலிம் நான் நடிக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் அந்த ப்ரிவ்யூ போவோம். ஃபர்ஸ்ட் டே இல்லைனா ஃபர்ஸ்ட் டே அப்போல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த மோகம்லாம் பெருசாக இருந்ததில்லை. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டே போய் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ ஷோ ஐ திங்க் ஒன் டைம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை தான் கில்லி நான் அந்த டைமில் ரிலீஸ் ஆனப்போ பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு அது பார்க்குறப்பவும் சரி, அது அந்த டைமில் எனக்கு அதை நான் என்ஜாய் பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும், மக்களோட அன்பு இவ்வளோ கிடைக்கும்னு எனக்கு அப்போ தோணலை. அவ்வளோ எனக்கு அது தெரியல. ஏன்னா I've been acting from the age of 1. ஸோ எனக்கு இந்த இதெல்லாமே வந்து தெரியும். ஓகே ஒரு ஃபிலிம் நடிச்சோன்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடி நேருக்கு நேர்னு ஒரு ஃபிலிம் வந்தது, அதுலேயுமே வந்து எனக்கு நல்ல நேம் இருந்ததுனால அந்த டைமில் எனக்கு அது ஐ எக்ஸ்பீரியன்ஸ் தட். ஸோ எனக்கு அது ஓகே. ஸோ இதுதான் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி. பட் இது வந்து இன்னொரு 20 இயர்ஸ் கழிச்சுனா கூட இவ்வளோ ஒரு இம்பாக்ட் இருக்குன்ற அளவுக்கு எனக்கு அப்போ தெரியல. ஸோ அதுக்கப்புறமே கில்லி அந்த இது எல்லாரும் எங்கே போனாலும் வெளியில் வந்து புவின்னு கூப்பிடுறது, அண்ணா எப்படி இருக்காருன்னு கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறது இதெல்லாமே இருந்துச்சு. பட் இது 20 இயர்ஸ் கழிச்சு இப்போ பார்க்குறப்போ அப்போ மிஸ் பண்ணதை இப்போ மிஸ் பண்ணிடக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு 3 தடவையாவது பார்க்கணும்னு சொல்லி 3 தடவை பார்த்தேன். ரிலீஸ் அப்போ நான் வேறு இல்லை, இங்கே சென்னை இந்தியாவிலே இல்லை. எனக்கு நான் ஒரு ட்ரிப்புக்காக வெளில போயிருந்தேன். ஸோ ஐயோ இப்போவும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் நான் எந்தெந்த ஷோ போனேனோ அது எல்லா ஷோவுமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி இருக்குமோ, எந்த அளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ அது நம்மள மாதிரி எல்லா தளபதி ஃபேன்ஸ்க்கு இருக்கிற வெறி எல்லாம் வெளியில வந்து எல்லாத்துமே, அதாவது கமலா தேட்டரில் எல்லாமே ரிப்பீட் போடுவாங்க, இது நம்மளுக்கு தெரியும். ஆனால் எல்லா தேட்டர்லையுமே ரிப்பீட் போட்டிருந்தாங்க. நான் 2-3 தேட்டர் போனேன், எல்லாத்துலேயுமே வந்து கொக்கரக்கோ ரிப்பீட் போட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படி போடு ரிப்பீட் போட்டாங்க. ஸோ அதனால செம்ம ஃபன்னாக இருந்தது. என் பாட்டுக்கு அங்கே முன்னாடி அங்கே ஆடிட்டு இருக்கப்ப நான் இங்கே அதை ஆடுறப்ப எனக்கு ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் ஒரு மாதிரி ஓவர்வெல்ம்டாக இருந்தது, செம்மையாக இருந்தது. அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் இந்த டைம். அதுவும் அதுக்கப்புறம் வெளியில் வந்தோடனே எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்ணது, நிறைய பேர் இல்லைனாலும் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ இந்த படம் பார்த்துட்டு வந்தோடனே புவிடா புவி புவி புவி. ஸோ அது இட் ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் ஓ ஓகே நான் நைஸ் யா நான் தான் அந்த புவி, நான் தான் தளபதி தங்கச்சி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதில் இன்னும் என்னன்னா, நம்ம இப்போ ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு ஈச் அண்ட் எவ்ரி டைலாக் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு. இப்போ நான் போகும்போது அதாவது தளபதியோட டைலாக்னு மட்டும் இல்ல, எல்லாரோட டைலாக் போங்க பதில சொல்லுடா, ஈச் அண்ட் எவ்ரி டைலாக் ஒரு கோரஸ் மாதிரி. எல்லாரும் பாட்டு பாடி கேள்விப்பட்டிருக்கேன், டயலாக் சொல்றதுன்றது அது எனக்கு தெரிஞ்சு கில்லிக்கு தான் அந்த பெருமை. அண்ட் அதுலயும் ஏன் டயலாக்ஸ்லாம் சொல்றாங்க அப்படின்றப்போ வாவ், நான் நடிச்சிருந்தேன் அந்த இடத்துல, அதுல நான் சொல்ற டயலாக் இவங்க இவ்வளோ மனப்படமா சொல்றாங்க அப்படின்றப்போ எனக்கு நிஜமாவே அது தனி
சந்தோஷம் தான் அஃப்கோர்ஸ். வெரி குட் ஃபீலிங்னா அஃப்கோர்ஸ். அடுத்தது நான் இன்னொன்று ரொம்ப கில்லியில் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா உங்க ஹேர் தான் அவ்வளோ திக்கா ரொம்ப அடர்த்தியா இருக்கும். ஸோ ஞாபகம் இருக்கா ஏதாச்சும் பண்ணது ஒரு பேக்கா இப்போ சொல்ல வேணாம், நம்ம அதுக்கு வருவோம். பட் என்ன எப்படி கேர் பண்ணாங்க? அம்மா கேர் பண்ணாங்களா இல்லை நீங்க கேர் பண்ண? அம்மா தான் டோட்டலாக. அதுவே நான் வந்து ஆக்சுவலாக கட் பண்ண முடியும், எனக்கு வந்து இன்னும் லென்த்தியாக இருந்தது. ஸோ அது தர்ணி சார் பார்த்துட்டு இல்லை ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இதுக்கு மேலே ரொம்ப இருந்ததுன்னா ரெட்டை ஜடை போட்டு தான் டெய்லி போவேன். ஏன்னா நான் அப்போ வெறும் ஷூட் தான் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு ரெட்டை ஜடை கவலை எல்லாம் இல்லை. ஸோ அதனால் அதில் நான் கேரக்டரில் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு நிறைய பேர் இவ்வளோலாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இன்னும் கட் பண்ண சொன்னார். நான் எங்கள் அம்மா வந்து இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கிறது அப்படின்னு சொல்லி இவ்வளோ தான் கட் பண்ணாங்க. பட் அதோடமும் லென்த்தியாக இருந்தது. ஸோ ஃபுல்லாக வந்து அம்மா தான் கேர் பண்ணிக்கிட்டாங்க. சின்ன வயசுலேருந்து அம்மாவுக்கு வந்து அந்த முடி ரொம்ப அழகா பாத்துக்கணும் அப்படின்னு. இப்ப வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க, பாரு நான் எப்ப பாத்துக்கிறத விட்டனோ உன் முடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உண்மைதான், லேட்டாக தூங்குறது, சீக்கிரம் எந்திரிக்கிறது, ஸ்ட்ரெஸ், இது எல்லாம் சேர்ந்து முடி இப்போ கொஞ்சம் வந்து கஷ்டப்படுது என்கிட்ட. பட் அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. எஸ். முன்னாடியே கேட்க வந்தது ஏதாச்சும் ஒரு சீரியஸ் ஃபேன் பாய் மூமெண்ட் ஏதாச்சும் என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்களா? லைக் உங்களோட ஏதாச்சும் டயலாக் வந்து சொல்லி அந்த மாதிரி ஏதாச்சும் என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்களா? அது நிறையவே பண்ணியிருக்கேன் மேம். ஸோ பிளஸ்ட் இன் அ வே. ஏன்னா எல்லாருக்குமே அவர் வந்து ஒரு ஃபிலிம் நடிப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கோ இல்லை அந்த படம் ஓடுற வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், கொஞ்ச நாள் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஃபேம் இருக்கும், இதெல்லாமே இருந்திருக்கு. பட் எனக்கு ஃபார் பாஸ்ட் 20 years சின்ஸ் கில்லி எனக்கு வந்து எல்லாருமே வந்து என்கிட்ட அவ்வளோ அன்பா பேசுவாங்க. நான் வந்து நிஜமாவே தளபதியோட தங்கச்சின்னு நினச்சி நிறைய பேர் பேசியிருக்காங்க, அண்ணா எப்படி இருக்கார் அப்படின்லாம். அண்ட் நான் அது மனசார அண்ணா நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லி நானும் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஒரு அண்ணா தான் அஃப்கோர்ஸ். ஏன்னா ஸோ இந்த மாதிரி நிறைய என்கவுண்டர் பண்ணியிருக்கேன், நிறைய அன்பு. சின்ன பசங்க பேசுறது மட்டும் இல்லாமல் நிறைய அம்மா வயசில் இருக்கவங்க எல்லாருமும் கூட வந்து பேசுவாங்க, என் பிள்ளை உன்ன மாதிரியே தான், என் பொண்ணு உன்ன மாதிரியே தான் அப்படின்னு. என் வீட்டில் நான் இதை பார்க்குறேன், இது நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் வீட்டில் இதை நான் நிறைய பார்க்குறேன். நிறைய கேர்ள்ஸ் என்கிட்ட பேசுகிறப்போ என் அண்ணா கிட்ட நான் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன், நிறைய பசங்க சொல்கிறப்போ என் தங்கச்சி இதே தான் என்கிட்ட. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கனெக்ட் பண்ணி பேசுவாங்க, அவங்க ஃபேமிலியில் ஒருத்தராக பேசுவாங்க. நிறைய பேர் இருந்தாலும் என்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டு எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருக்கும், நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய என்கவுண்டர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கில்லிக்கு அடுத்து நம்ம இப்போ இந்த 20 yearsல வரும்போது அடுத்தடுத்து பண்ண படங்கள் பெருசாக நோட்டீஸ் பண்ண படலை அந்த மாதிரி ஃபீல் ஆகியிருக்கா? அப்படி இருக்குன்னா what do you think is the reason for that? வந்து எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஆக்டராகவே இருந்தாலுமே அவங்களுக்குன்னு அந்தந்த கரியரில் ஒரு சில ஃபியூ ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி ஆகும், சிலது சூப்பர் ஹிட் ஆகும். அது எதுவுமே நம்ம கையில் இல்லை. எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்கானா இல்லை, நான் ஆக்சுவலாக கில்லிக்கு அப்புறம் நான் கொஞ்சம் படிக்கணும்னு சொல்லிட்டு நானுமே பெருசாக படம் பண்ணலை. அண்ட் வந்த ஃபிலிம்ஸில் எனக்கு எது பிடிச்சிருக்கோ, எது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கோ அந்த மாதிரி தான். அது சின்ன வயசுலேருந்து அப்படி தான், எனக்கு இம்பார்ட்டண்டான ரோல் இருக்குன்னா மட்டும்தான் பண்ணுவோம், அந்த மாதிரி பார்த்து தான் பண்ணேன். பட் தெரியல, சம்டைம்ஸ் வந்து அது சிலது ஒர்க் அவுட்டும் ஆகலை, சிலது வந்துட்டு ஸ்டில் they were like இப்போ வரைக்குமே people are hung upon me being கில்லி sister. ஸோ அதனால அந்த இமேஜ் வந்து மாற்றுறதுக்கு யாருமே விருப்பப்படலை, அதை நானும் ட்ரை பண்ணல. ஓகே அதுவே இருந்துக்கிறேன், எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். நம்ம மைண்டில் அது போகும். இப்போ வேற ஏதாச்சும் ரோல் வந்ததுக்கு அப்புறம் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணியிருக்கலாம்னு ஏதாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரினா பேராண்மை ஃபிலிமில் ஐ வாஸ் ஒன் ஆஃப் த கேர்ள்ஸாக எனக்கு வந்து கேட்டிருந்தாங்க. அந்த 5 girls இருப்பாங்க இல்லையா, ஜெயம் ரவி சார் அண்ட் 5 girls. ஸோ அதில் நான் பண்ண வேண்டியது. பட் ஐ டோன்ட் நோ வாட் வாஸ் த ரீசன். பட் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ்னால என்னால் அது பண்ண முடியல. ஐ வாஸ் லைக் சம் அதர் ஃபில்ம் சம்திங், ஐ டோன்ட் ரிமெம்பர். பட் அது நான் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபிலிம் வந்ததுக்கு ஏன்னா பிகாஸ் ஐ எம் அ வெரி அட்வென்ச்சரஸ் பர்சன். எனக்கு அந்த மாதிரி காடு மேடு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அங்கே போய் ஒரு டென்ட் போட்டு இப்போ இருக்கணும் அப்படின்னாலும் இருப்பேன். எனக்கு அனிமல்ஸ்லாம் பெருசாக பயம் கிடையாது. ஐ ஜஸ்ட் லவ் பீயிங் இன் த வைல்ட். ஸோ அதனால அது பண்ண முடியலையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம கம்மிங் டு விஜய் சார், நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொடுத்தவர் பொலிட்டிக்ஸ்க்கு போயிட்டாரு. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட்? மை ஒப்பீனியன் இஸ் லைக் அமேசிங். ஏன்னா இதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் பாருங்க, டு பி ஆன் டாப் அண்ட் இல்லைப்பா எனக்கு இது போதும், நான் வந்து அரசியல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் எடுக்கிறது அமேசிங் மூவ், வெரி போல்ட் மூவ். ஐ டோன்ட் திங்க் எனிபடி இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் யாருக்குமே அந்த மாதிரி ஒரு மூவ் யாராவது எடுத்திருக்காங்களான்னா எனக்கு தெரியல. ஸோ இந்த மூவ் இஸ் லைக் ஹியூஜ். ஸோ அதனால இதை வந்து கண்டிப்பாக நான் வந்து பெரிய லெவலில் ரொம்ப மனசு சந்தோஷமாக வந்து வரவேற்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விஷயம். அதாவது ஆஸ் அ ஃபேன் நான் இப்போ வந்து ரொம்ப
அப்படியே என்ன சொல்றது, தோள் தட்டி நான் அப்படியே சொல்லுவேன், நான் வந்து தளபதி ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ ஒரு பெருமையை தேடி கொடுத்துருக்காரு இந்த மூவ்னாலேயே. ஸோ இதுக்கப்புறம் அவர் பண்ண போகிறது எல்லாமே நம்மளுக்கு பெரிய பெரிய பெருமைகள் தேடி கொடுக்குற விஷயமா தான் இருக்குன்றதுல ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட். கண்டிப்பா அவரோட மாநாடு ஸ்பீச் கேட்டீங்களா? எஸ் எஸ் எஸ். What did you feel? அவர் அப்படி பேசுவாருன்னு யாருமே ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. லைக் விஜய் சார் இப்படி பேசுவாருன்னு. பட் how did you feel? அதாவது நிறைய பேரியரை உடைச்ச மாதிரி இருந்தது. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச்னா இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் இல்லாம நிறைய இடத்துல உடைச்சு நம்மள ஒருத்தர் நம்மளா பேசினா எப்படி இருக்கும், எந்த ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்திருக்கவங்களோட இதுவும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாரும் சீக்கிரம் போகணுங்கிறதுக்காக ரொம்ப நேரம் பேசாம, ஸோ அதுவும் புரிஞ்சுக்கிட்டாரு, அவங்களோட இதுவும் புரிஞ்சுக்கிட்டு, ப்ளஸ் அவங்க வந்தவங்களெல்லாம் பத்திரமா போகணுங்கிறத அவங்களோட டீம். ஏன்னா நம்ம அதுக்கு ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் முன்னாடிலேருந்தே பார்க்குறோம் எவ்வளோ ஏற்பாடு அங்கே நடந்துட்டு இருக்குன்னு. ஸோ அதெல்லாமே வந்து கரெக்டாக செஞ்சு, ஸோ இதெல்லாமே இவரோட எஃபர்ட் இல்லாமல் வெறும் டீம் மட்டும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவரோட எஃபர்ட் அதில் நிறையவே இருந்திருக்கு டு மேக் ஷுர் பீப்புள் ஆர் லைக் சேஃப் அண்ட் குட். அவங்க எல்லாருக்கும் தண்ணி பாட்டிலேருந்து அரேஞ்ச் பண்ணி, ஸோ இதெல்லாமே நடந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஐ டென்ட் கோ, பட் ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே சொன்னாங்க. சில பேருக்கு வந்து எங்களுக்கு அங்கேருந்து வெளியில் எக்ஸிட் ஆகி வர்றதுக்கு கஷ்டமாக இருந்தது, ஏன்னா நிறைய பேர், அது டிராஃபிக்கு கூட்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு அதனால. ஆனால் நான் அண்ணனை பார்த்துட்டு அதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு அந்த ஸ்பீச்சுமே வந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நீங்க அவர் கட்சியில சேர்றதுக்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் தெரியலங்க எனக்கு வந்து. நான் ஐம் நாட் ஷுர் ஐம் குட் அட் பாலிடிக்ஸ். எனக்கு அதை பற்றி எனக்கு மேலே எனக்கு அதில் கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஆனால் அது தளபதி கட்சியாக இருக்கிறதுனால ஃபியூச்சரில் ஏதாவது ஒன்று நான் போய் அண்ணா ஏதோ ஒன்று நான் சும்மா அப்படியே லைட்டாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெரியல. இப்போ அவர் பொலிட்டிக்ஸ் வந்தாலும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சது. பட் இன்னொரு இங்க ஒரு சங்கடமான விஷயம் என்னன்னா, இன்னொரு 3 hours தான் இருக்கு அவரை நம்ம பிக் ஸ்கிரீன்ல பாக்குறதுங்கிறது ஒரு பெரிய வார்த்தை. ஏன்னா அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ்ங்கிறது அவ்வளோ ஹியூஜா இருக்கிறதுனால. ஸோ ஃபீல் அதை அவர் இனிமேல் படத்துல நடிக்க மாட்டாருன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். எனக்கு எப்படி இருக்குன்னா, அந்த அடுத்த வருஷம் அந்த டைம் வந்துடக்கூடாது அப்படிதான் இருக்கு. ஏன்னா அது வந்துடுச்சுன்னா அது முடிஞ்சிடும், அது வந்துடுச்சுன்னா முடிஞ்சிருமே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. அது வி ஆர் லைக் செட் ஆஃப் பீப்புள். நாங்கள் எங்களோட குரூப் நேமே வந்து விஜய் சார் வச்சு தான் குரூப் நேம்ஸே இருக்கும். 2-3 குரூப்ஸ் எனக்கு வந்து அந்த நேம்ல தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வி ஆர் வெரி, ஆமா எல்லாருமே விஜய் சார் ஃபேன்ஸ் தான். ஸோ அதனால நாங்கள் எல்லாரும் டெய்லி பேசிக்கிற ஒரு விஷயம், இல்லை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுற விஷயம் ஏதாவது ஒன்னாச்சு அபவுட் விஜய் சார் அண்ட் அபவுட் ஹீ லீவிங் ஹிஸ் கரியர். ஸோ அதனால அது ரொம்ப ரொம்ப மனசு வருத்தமாக தான் இருக்குது. பட் ஆனால் அவரை நம்ம அதுக்கப்புறமும் நிறைய விஷயத்தில் பார்க்க தான் போகிறோம். இட்ஸ் நாட் கோயிங் டு பி லைக் நான் இதுக்கப்புறம் ஃபிலிம்ஸ் குவிட் பண்ணுறேன் பட் நான் எதுவுமே பண்ண போகிறது இல்லை, அந்த மாதிரி இல்லை. வி கோனா see him and we gonna see him much closer. இன்னுமே எவ்ரி சிங்கிள் டே மேபி பார்க்கலாம், எவ்ரி சிங்கிள் டே நம்ம நியூஸில் பார்க்கலாம். ஸோ அது நினச்சி ஓகே மனசை தேத்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கவே இருக்குது ரீ ரிலீஸ், எத்தனையோ படங்கள் திரும்பி பார்த்துடலாம். இனிமே ரீ ரிலீஸ் தான் வாழ்க்கைங்கிற மாதிரி இருக்கும். அதுலயும் ரெக்கார்ட் பிரேக்கிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ லாஸ்டா எப்போ மீட் பண்ணீங்க நீங்க அவரை? நான் இட்ஸ் பீன் இயர்ஸ் கண்டிப்பா. ஏதோ ஒரு டப்பிங் தியேட்டர்ல நான் டப்பிங் முடிச்சுட்டு சம் அதர் ஃபிலிம்க்கு முடிச்சுட்டு வந்தேன். அண்ட் அவர் உள்ள என்டர் ஆனாரு. ஸோ அவர் லைக் மினி கூப்பர் யார் வந்திருக்கா, அழகா இருக்கே கார் அப்படின்னு பார்க்குறப்ப இவர் சடனா இந்த பக்கம் இப்படி வந்தாரு. ஹாய் சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஸ்போக் டு மீ. அண்ட் குட். ஐ மீன் அந்த ஃபிலிம் பற்றி அப்போ கில்லி ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் மேலே கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்துட்டு நல்லா உங்களுக்கு செம்மையாக வந்திருந்தது இல்லை அப்படி அந்த மாதிரி கில்லி பற்றி ஏதோ பேசினார். ஸோ அதோட அவ்வளோதான். ஸோ திஸ் வாஸ் மை லாஸ்ட் என்கவுண்டர். பட் நான் சர்க்கார் ஷூட்டிங் அப்போ ஐ வாஸ் அபவுட் டு மீட். பட் ஆனால் அன்றைக்கி எனக்கு நான் சேனலில் மேலே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன், அவங்களுக்கு கீழே ஷூட் போயிட்டு இருந்தேன். என்னோட ஷூட் முடியறதுக்குள்ளே அவர் கிளம்பிட்டார். ஸோ இல்லைனா அப்போ பார்த்துருக்கலாம். பட் யா இட்ஸ் பீன் சோ லாங். பட் ஆனால் அதே மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா எவ்ரிடே நான் ஏதாச்சும் ஒரு படம் போட்டு இல்லை ஏதாவது ஒரு சீன் போட்டு இந்த மாதிரி இருக்கிறனால யா தட்ஸ் ஹவ். சார் தான் கூப்பிடுவீங்களா இல்லை நம்ம செட்டில் இருக்கும்போது அண்ணா எப்படி கூப்பிட்டு இருந்தீங்க? அப்போது இருக்கப்போ வந்துட்டு நான் எப்படி கூப்பிட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் வெளியில எல்லாம் சொல்கிறப்ப அண்ணா சொல்லுவேன், அவரை நேராக பார்த்தா கொஞ்சம் மரியாதை வந்துடும் சார் அப்படின்னு. தெரியல, இப்போ பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச சார் தான் வரும். அந்த இப்போ கில்லி ஷூட்டிங் டைமில் இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருந்திருக்கா? அவர் பேசுவார், செட்டில் பேசவே மாட்டாருன்னு தானே? இல்லை இல்லை, ஆக்சுவலாக அவர் நல்லா பேசுவார். மேபி அவருக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு அப்படின்னா நல்லா பேசுவார். ஏன்னா அதில் வந்துட்டு பிரகாஷ் ராஜ் சார் அவருக்கு ரொம்ப லைக் ரொம்ப
பிடிக்கும், நிறைய ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகெயின் இங்கே த்ரிஷா மேம் அவங்களுமே வந்து ஆல்ரெடி, ஸோ அதனால் ஹீ வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. அவங்க எல்லாரும் இருந்தாலே இவர் நல்லா ஜாலியாக பேசுறது. அதுவும் பிரகாஷ் ராஜ் சார் இருந்தால் சொல்லவே வேணாம், செட் அப்படியே ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபார்ச்சுனேட்லி நானும் அதில் இருந்தேன் அப்படிங்கிறதுனால என்கிட்டயுமே நல்லா பேசுவாங்க. அண்ட் ஆல்சோ ஹி வாஸ் லைக் அந்த பாண்ட் வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது படத்தில், அவ்வளோ இருக்குன்னா அது வந்து அதோட நிறைய எஃபர்ட் அவர் வந்து போட்டார். ஏன்னா நான் ரொம்ப தயங்கி இருந்தேன், ஒரு டா சொல்கிறதுக்கோ வாணி போ சொல்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே நான் ரொம்ப தயங்கி இருந்தப்போ கூட அப்படிலாம் கிடையாது. அண்ணா இதில் நான் உனக்கு அண்ணா, நீ தங்கச்சின்னா அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னை அந்த ஒரு ஷெல்லேருந்து வெளியில் கொண்டு வர வச்சு. ஸோ அதுலேருந்து எனக்கே ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிடுச்சு, ரொம்ப ஜாலியாகிடுச்சு, கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. எதுனாலும் நான் போய் சொல்லலாம், நான் இது இப்படி பண்ணட்டுமா, இது நீங்கள் அவர் வந்து நீ இது இப்படி பண்ணிவிடு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ அதனால இட் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அட் செட். அந்த சமயத்தில் ஏதாச்சும் பொலிட்டிக்கல் அவர் பேசுவார், இஷ்யூஸை பற்றி பேசுறது அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கு அந்த டைமில்? ஞாபகம் இல்லை அந்த மாதிரி, ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா மோஸ்ட்லி பேசுறது யாரா இருக்கும்னா பிரகாஷ் ராஜ் சாராக தான் இருக்கும். ஃபுல்லாக அவர் பேசிட்டு இருப்பாரு, நாங்கள் எல்லாரும் சிரிக்கிற வேலை மட்டும் நல்லா செய்வோம், அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஹன்சிகா கூட தீயா வேலை செய்யணும் குமாரில் நீங்கள் நடிச்சிருந்தீங்க. ஹன்சிகா எப்படி இருந்தாங்க செட்டில்? அவங்கள கேர் பண்ணிக்கிற விதம், ஸ்கின் கேர், ஹேர் கேர், அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு? ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சா? நோட்டீஸ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா எனிவேஸ் அவங்க அங்கே வந்துட்டாங்க அப்படின்னா மேக்கப் போட்டிருப்பாங்க. மேக்கப் பொறுத்த வரைக்கும் மேக்கப் போட்டாலே ஸ்கின் கேர் பெருசாக தேவைப்படாது. ஏன்னா அதுவே வந்து சன் ப்ரொடெக்ட் பண்ணிடும் அண்ட் அதுலேயே வந்து இருக்கும். பட் அது ஸ்கின்னுக்கு பிரச்சனை, அது வேற விஷயம், தட் இஸ் லைக் செகண்டரி. பட் ஆனால் அந்த டைமில் மேக்கப் வில் ப்ரொடெக்ட் யுவர் ஸ்கின் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ அதனால் அது நான் எதுவும் பண்ணி பார்த்ததில்லை. பட் அண்ட் ஷீ இஸ் லைக் அவங்களுக்கு ரொம்பவும் மேக்கப் போட மாட்டாங்க. ஏன்னா ஷீ இஸ் லைக் நேச்சுரலாகவே ஷீ இஸ் வெரி பிரைட், அவங்க ஃபேஸே ரொம்ப பிரைட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்க பெருசாக ஸ்கின் கேர் பண்ணி நான் பார்த்ததில்லை. எப்படி பேசுவாங்க? நம்ம இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது அவங்க கியூட்டா பேசுவாங்க. அப்படிதான். she herself is like அது மாதிரி தான். அண்ட் டைரக்டரையுமே ரொம்ப ரொம்ப கலாச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே அவங்களும் சரி இல்லை அவங்க வந்து சித்தார்த்த கலாய்க்கிறதும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் க்யூட்டாக அவங்க பண்ணி அப்படி தான் இருப்பாங்க. ஷீஸ் herself in the interview அந்த மாதிரி தான் அவங்க செட்லியுமே இருப்பாங்க. she is very cute. இப்போ ஹெல்த் வைஸ் வரும்போது இப்போ சாப்பிட்ற விஷயத்துல எல்லாம் இந்த மாதிரி ஏதாச்சும் கான்ஷியஸாக சாப்பிடும் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் தெரியலையே. அவங்க கிரவனில் சாப்பிடுவாங்க, நான் என் கிரவனில் சாப்பிடுவேன். நான் சேர்ந்து சாப்பிட்டது இல்லை. கில்லி வேணாம், கில்லி அங்கே இருக்கட்டும். கில்லி இஸ் எக்ஸெப்ஷனல். அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப பிடிச்சி பண்ண மூவினா எதுவாக இருக்கும்? லைக் எந்த ஆஸ்பெக்டில் வேணா இருக்கலாம், ஒரு ரோல் விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு பர்சனலாக ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மூவி, எப்படி வேணா இருக்கலாம். ஸோ விச் வாஸ் த ஒன்? அகெயின் இட்ஸ் விஜய் சர்ஸ் மூவி தான். நான் அதுக்கு முன்னாடி பண்ண நேருக்கு நேர். ஸோ ஏன்னா அது வந்துட்டு எனக்கு ஸ்டேட் அவார்ட் இன்க்ளூடிங் ஸ்டேட் அவார்ட் எனக்கு 13 அவார்ட்ஸ் கிடச்சிது அந்த ஃபிலிம்க்கு ஆஸ் பெஸ்ட் சைல்டு ஆக்ட்ரஸ். ஸோ அது அஃப்கோர்ஸ் அப்போ தான் நான் கலைஞர் சாரை வந்து மீட் பண்ணது. அதனால அது ரொம்ப வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா த ஃபர்ஸ்ட் ரெகக்னேஷன் என்னோட கரியருக்கு ஃபர்ஸ்ட் ரெகக்னேஷன், ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன் அப்படின்னா கில்லி, ஐ மீன் சாரி நேருக்குனே, அண்ட் தென் அஃப்கோர்ஸ் கில்லி. ஸோ யா எனக்கு எப்போவுமே வந்து லக்கி சாமா வந்து விஜய் அண்ணா இருந்திருக்காரு. ஸோ அதுதான் ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்.